தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் ஏட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். வேதம் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. Today we are going to learn about King Uzziah. King Uzziah is one of the king of Judah. He was ruling the nation of Judah more than 52 years. He was a very good king. He had a wonderful rulership. He co-reigned with his father Amaziah for 25 years. உசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் இந்த நாட்களிலே பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 52 ஆண்டுகள் கிமு 792 இருந்து 740 வரைக்கும் அவன் தேசத்தை ஆண்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உசியா என்றால் உசியாவுக்கு 2 பெயர் உண்டு. He also called as Azariah. Azariah என்றால் the Lord helps. அசரியா என்றால் கர்த்தர் உதவி செய்கிறார். அடுத்ததாக அவனுக்கு உசியா என்ற பெயர். உசியா என்றால் ஜெகோவா இஸ் மை ஹெல்ப், யெகோவா என்னுடைய உதவி என்று பொருள். இந்த உசியா ராஜாவை குறித்து சில பாடங்களை, சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இந்த நாட்களிலே போகிறோம். முதலாவது பாடம், godly influence of parents and ministers bring much blessing to us. ஊழியர்கள் மற்றும் தேவனுக்கு பயந்த பெற்றோர்கள் அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை, அவர்களால் உண்டாகிற தாக்கம், அவர்களோடு கூட உள்ள உறவு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த உசியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, he was chosen to be a kingship at the age of 16. 16 வயதிலே 2 நாளாகும் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். 16 வயதிலே, at the very young stage of his life, he was chosen as a king. அவன் ஒரு ராஜாவாய் 16 வயதிலே தெரிந்தெடுக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த 16 வயது மிகவும் இள வயது, டீனேஜ்ல, அந்த 10 பருவ வயதிலே அவன் ஒரு ராஜா என்கிற ஒரு பெரிய பொறுப்புக்குள் இருக்கிறான். அதாவது குருவி தலையிலே படங்காவை தூக்கி வைத்தது போலன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி was given to him at the age of 16. 16 வயதிலே அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது 21 நாளாகவும் 22 நாளாகவும் 26:5 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். He was guided by the prophet Zechariah. He was instructed to seek the Lord. சகரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அதாவது சகரியா புத்தகத்தை எழுதின தீர்க்கதரிசி அல்ல, இவன் ஒரு சகரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. இந்த சகரியா என்கிற தீர்க்கதரிசி குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்தான். தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாய் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இந்த உசியாவினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு கைடாக, ஒரு மென்டராக இருந்தான். அதனாலே தான் உசியாவினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானது. The godly influence of prophet Zechariah was beneficial to the king Uzziah. It was biggest blessing for the young king Uzziah. ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இந்த உசியாவுக்கு he had a very good spiritual mentor.
பேரண்ட்ஸ் ஆல்சோ, அவனுடைய பெற்றோர்களும் ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு பெற்றோர்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. சகரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய வழி நடத்துனராக, ஒரு கைட் பண்ணுகிற, ஒரு வழி காட்டுகிற ஒரு நபராக உசியாவினுடைய வாழ்க்கையிலே இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் மென்டர் அப்படின்னா டிக்ஷனரி இப்படி சொல்லுகிறது, ஸ்பிரிச்சுவல் மென்டர் இஸ் someone who cares about you and wants the best for you. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுக்கான நன்மையை தேடி உங்களை மிகவும் உங்களை குறித்து கருத்துள்ளவர்களாக, உங்களுடைய நன்மையை தேடுகிறவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களுடைய வழிகாட்டி. இந்த ஆவிக்குரிய வழிகாட்டி நம்முடைய வாழ்க்கையில், வழிகாட்டிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் ஸ்பிரிச்சுவல் மென்டர். ஆவிக்குரிய வழிகாட்டிகள், ஆவிக்குரிய ஆலோசகர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதினாலே கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? ஃபர்ஸ்ட் என்னன்னா, அஃபர்மேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட். உற்சாகப்படுத்துகிற காரியங்கள் அவங்களிடத்திலிருந்து வரும். நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகிற தருணங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில வரும். முடங்கி போகிற தருணங்கள், ஒடுங்கி போகிற தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டி நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரே ஆனால் நாம் உற்சாகப்படுத்தப்படுவோம், நாம் சரியான பாதையிலே நடத்தப்படுவோம். அடுத்ததாக பெனிஃபிட்ஸ் என்ன? பெனிஃபிட்னா ரோல் மாடல். we will get the best role model. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். அது எவ்வளவு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான லேம்பா இருந்தாலும், ஒரு விளக்கா இருந்தாலும், அதை தூண்டி அதை எரிய வைப்பதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். அதே போலதான் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டர், ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டி இருக்க வேண்டும். மூன்றாவது பெனிஃபிட் என்னன்னா அக்கௌண்டபிலிட்டி. நம்ம யாருக்குமே கணக்கு ஒப்பிக்க வேண்டியதில்லை. தனிகாட்டு ராஜாவா இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை நமக்கும் ஆசீர்வாதமாய் இராது, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் கண்டிப்பாக இராது. ஆகவே we need a spiritual mentor. அடுத்து அட்வைஸ். அடுத்ததாக லிசனிங் ஏர், ஆலோசனை கொடுக்கிற இந்த நபர்கள் இருப்பார்களே ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். தீத்து 2ஆம் அதிகாரம் 2 8 வசனங்களை 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 2 8 வசனங்களை. Paul is encouraging the Titus to give good advice to believers, to give good guidance to the believers. அதாவது புத்தி சொல்லு புத்தி சொல்லு புத்தி சொல்லு புத்தி சொல்லுங்கிற வார்த்தை இந்த 5-6 வசனங்களில் அதிகமாக வருகிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு புத்தி சொல்லுகிறவர்கள் வேண்டும். The spiritual mentor is very necessary for God's children. அப்போ இந்த புத்தி சொல்லுகிறவர்கள் வேண்டும். முதியவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் இளையவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். அப்போ இந்த அமத்சியா, அதாவது இந்த உசியா என்கிற ராஜாவுக்கு புத்தி சொல்ல, வழிகாட்ட, வழி நடத்த there was a prophet called Zechariah. He had a very good prophet. இந்த சகரியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த ஒரு புத்திமான் தான் புத்திமானுக்கு புத்தி சொல்ல முடியும். புத்தி இல்லாதவன் ஒருத்தனுக்கு புத்தி சொல்ல முடியாது. இப்போ இந்த சகரியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஒரு தானியேலை போல வெளிப்பாடு உள்ளவன், தேவனுடைய தரிசனங்களை அறியும் தகுதி படைத்தவன், தேவனிடத்திலிருந்து வரும் வழிநடத்துதலை பெற்றவன். அப்படி தேவனிடத்திலிருந்து வரும் வழிநடத்துதலை பெற்ற அந்த ப்ராஃபட், அந்த தீர்க்கதரிசி இந்த உசியாவினுடைய வாழ்க்கையில இருந்தபடியினாலே உசியாவினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. நீதிமொழிகள் 11:14 சொல்லுகிறது, Proverbs 11:14 சொல்லுகிறது, without guidance people will fall, but with many counselors there is deliverance. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரராலே சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும்.
அப்ப நல்ல ஆலோசனை கொடுக்கிற, நல்ல வார்த்தையை கொடுக்கிற, நல்ல புத்தி சொல்லுகிற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார்களே ஆனால், தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார்களே ஆனால், அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு எனக்கும் புத்தி சொல்லுகிறவர்கள் கண்டிப்பாக வேண்டும். அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு புத்தி சொல்லுகிற யாரும் இல்லாத தனிக்காட்டு ராஜாவாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. வாட் மெண்டர்ஸ் வுட் டு, புத்தி சொல்லுகிறவர்கள், இந்த வழிகாட்டிகள் என்ன சொல்லுவார்கள் என்றால், first they will pray for you. Do you have a prayer partner? Do you know who else praying for you? உங்களுக்கு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்களா? உங்க பேரை சொல்லி ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்களா? ஜெபிக்கிறவர்கள் உங்களுக்கு அவசியம். அடுத்து, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டி இருப்பார்களே ஆனால், முதல்ல அவங்க செய்யற காரியம் என்னன்னா, they will pray for you. அடுத்ததாக, sharing their life with you. அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ரெண்டு காரியத்தில் நம்ம பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, நாமே பட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்னொன்று, மற்றவர்கள் சொல்லுகிற புத்தியை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பட்டு தெரிந்து கொள்றதுக்கு நேரம் ஆகும், காலம் ஆகும், அது ரொம்ப கடினம். ஆனால் மற்றவங்க அவர்கள் கடந்து போன பாதைகளிலே கற்றுக்கொண்ட பாடங்களை, அவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு நடந்தோமானால் அநேக ஆபத்துகளுக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். அடுத்து, இந்த ஸ்பிரிச்சுவல் மென்டர், இந்த ஆவிக்குரிய வழிகாட்டிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, they will be available in your time of need. உங்களுடைய தேவையான சூழல் வரும்போது அவங்க உங்களோட நிற்பாங்க. they will confront your negative behavior. நீங்க வழி மாறி போகும்போது, நீங்க திசை கெட்டு போகும்போது, நீங்கள் சீர்கெட்டு போகும்போது உங்களை கடிந்து கொள்வார்கள். நம்ம கூட எப்பவுமே ஜால்ரா அடிக்கிற கூட்டம் இருந்தா, ஆமா சாமி போடுற கூட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமே இருக்காது. we need a person to confront. உங்களை கண்டிக்கிறவர்கள், உங்களை கண்டித்து உணர்த்துகிறவர்கள், நீங்கள் வழி மாறி போகும்போது உங்களை உணர்த்துகிறவர்கள் உங்களுக்கு வேண்டும். you need a mentor who is confronting you when you are going astray from godly ways, when you are leaving godly ways. நீங்க வழி மாறி போகும்போது, திசை மாறி போகும்போது, you need a mentor to confront you, to confront your negative behavior. எப்பவுமே ஜால்ரா தட்டி நீங்க செய்யறதெல்லாம் சரி, நீங்க செய்யறதெல்லாம் சரின்னு ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில இருந்தா, you will end up your life in danger. மோசமான சூழல்ல உங்களுடைய வாழ்க்கை போய் முடியும். இந்த உசியாவுக்கு இருந்த ஒரு காரியம் என்னன்னா, 16 வயதுல ஒரு ராஜாவாகிறான். he became a king at the age of 16. ஆனா தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியா அவனுக்கு இருந்தான். இந்த சகரியா, what the prophet Zechariah did, he instructed Uzziah to do right things in his life. அவனுக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்தான். சிறுவயதான ராஜாவா இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து தரிசனங்களை பெற்று, தேவனிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்று அவனை வழி நடத்தினான். Where there is no vision, people will perish. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Zechariah was like a Daniel. Daniel 1:7. தானியேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சரி, இந்த நாளிலே தேவனுடைய நாம மகிமைக்காக வேத வசனத்தை நாம் தியானம் செய்யலாம். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் பலப்பட்ட போது, Daniel had a very good understanding in vision. Very good understanding in vision. God has given a spiritual gift to Daniel. Do you have such a friend with you? Or do you have such a mentor for you? You need to have, you must have such a mentor who had an understanding in vision.
இந்த சகரியாவுக்கு அப்படிப்பட்ட ஞானம் இருந்துச்சு. இந்த தரிசனம் உள்ளவன், இந்த காட்லி அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு மனுஷன் தேசத்துக்கே ஆசீர்வாதமா இருப்பான். ஹல்லேலூயா. You need to have such a person in your life. Zachariah was like a Daniel, had an understanding in vision, as well as he had a priest who warned him when he was doing wrong. இவன் போய் பலிபீடத்தில் போய் நின்று பலி செலுத்தும் போது அங்க இருக்கிற ஆசாரியர்கள் அவனை கண்டித்து உணர்த்துகிறார்கள், இது உமக்கு மேன்மையாக லபியாது என்று சொல்லி. சோ இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டியும் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆலோசகனும் இந்த உசியாவினுடைய வாழ்க்கையில் இருந்தபடியினாலே தான் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கலாம். கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். He was successful. Uzziah was successful. So that at the young age he could rule the nation. 16 வயசு பையன் ஒரு தேசத்தை ஆள முடியுமாங்க? Uzziah did. For what? By what? With the help of Zechariah, the prophet. ஆகவே first lesson from the king Uzziah, what we are learning, we need a spiritual mentor who is having understanding in vision. நமக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நல்ல தகப்பன்மார் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்டதான காரியங்கள் வேண்டும். அடுத்ததான ஒரு பாடம், 2வது பாடம் என்னன்னா, pride leads to fall. பெருமை வீழ்ச்சிக்கு நடத்தும். பெருமை வீழ்ச்சிக்கு நேராய் நடக்கும். pride leads to fall. இந்த உசியாவினுடைய வாழ்க்கையில படிக்கலாம், அந்த ஒரு வார்த்தை வரும். 16ஆம் வசனம் படிக்கலாம். 2 நாளாகமம் 26:16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். Yes, when he was strong. முதல்ல எல்லாருடைய ஆலோசனையெல்லாம் கேட்டு நடந்த சின்ன வயசுல. இப்போ சொந்த காலில் நிற்கிறதுக்கு பலம் வந்துருச்சு. இப்போ யாரும் தேவையில்லை, யாருடைய ஆலோசனை தேவையில்லை அப்படின்னு அவன் பலப்பட்ட பின்பு வேதம் சொல்லுது, பலப்பட்ட பின்பு தனக்கு கேடு உண்டாகும் மட்டும். பலப்படுறது தப்பு இல்லைங்க, பெருமைப்படுறது தப்பு. எதை சொல்லு? பெருமைப்படுகிறது தப்பு. பெருமை உள்ளவனுக்கு எதிரி வேற யாரும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, அடுத்த வீட்டுக்காரன் கிடையாது, தூரத்தில் இருக்க உறவினர்கள் கிடையாது. பெருமை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்கு முதல் எதிரி கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எதிரியா இருக்கும்போது அந்த மனுஷனை யாராவது காப்பாற்ற முடியுமா? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எதிரியா இருக்கும்போது யாரும் காப்பாற்ற முடியும். இந்த வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஏசாயா 57:10 படிக்கலாம். ஏசாயா 57:10. அதனால தான் பைபிள்ல நிறைய வார்னிங்ஸ், there are many warnings are given to not to get pride in our life. வாசிக்கலாம். ஏசாயா 57:10. வழி தூரமானதால் உழன்று போகிறாய், அது விருதாவென்று நீ சொல்லுகிறதில்லை. உன் கைபலத்தை கண்டுபிடித்தாய், ஆகையால் நீ ஆயாசப்படவில்லை. கையின் பலத்தை கண்டுபிடித்து நிறைய பேருக்கு முதல்ல கொஞ்சம் கவனமா போவாங்க. கையின் பலத்தை கண்டுபிடிச்சுன்னு ஒரு அசால்ட் வந்துடும். அசால்ட் வந்துச்சுன்னா, பெருமை வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போகும். அதனாலதான் பைபிள்ல நிறைய வார்னிங்ஸ் ஆர் கிவன். உபாகமம் 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு கொஞ்சம் பொருளாதார வசதி பெருகும் போது, நம்முடைய ஆஸ்தி அந்தஸ்து பெருகும் போது, நமக்கு நன்மை மேன்மை பெருகும் போது மிகவும் கவனமா இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. வாசிக்கலாமா? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் எச்சரிக்கையாயிருந்து. வெரி கேர்ஃபுல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது முதல்ல ஆரம்பத்தில் கர்த்தர் தேடும், ஆண்டவரே ஆசீர்வதின்னு சொல்லி.
ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொஞ்சம் பலப்பட்ட போது, கொஞ்சம் நிற்க பலம் உண்டான பிறகு மனுஷன் பொதுவாக என்ன சொல்லுவானா, கர்த்தர்லாம் என்னை ஆசீர்வதிக்கலைங்க, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் கடினமாக உழைச்சேன், ராத்திரியும் பகலும் நான் உழைச்சேன், என்னுடைய உழைப்பு தான் இந்த செல்வத்தை எனக்கு கொண்டு வந்தது. உழைப்பு இல்லாமல் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆனால் உழைப்பால் மாத்திரம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வேதம் சொல்லுது, உபாகமம் 8:18 சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் யாருன்னா கர்த்தர். உபாகமம் 8:18 படிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறது யாருங்க? கர்த்தர். இந்த உசியா மிகவும் பலன் கொண்டான். அவனுக்கு எதிரியே இல்லைங்க. அவனுடைய படைபலம் பெருகினது, அவனுடைய ஆஸ்தி பெருகினது, அவனுடைய அந்தஸ்து பெருகினது. எருசலேம்ல அவன் ரொம்ப ஸ்திரமாயிட்டான், பலமுள்ளவனாய் மாறிவிட்டான். அப்படி பலப்பட்ட பின்பு எது சொல்லு, பலப்பட்ட பின்பு அவனுக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி ஆலயத்துல போய் பலிபீடத்துல போய் தூபம் காட்டுறதுக்கு நிற்கிறான். பலிபீடத்துல போய் தூபம் காட்ட நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பெருமை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வந்து விடக்கூடாது. Pride leads to fall. Pride leads to fall. Pride, அதை குறித்து ஒரு ஆத்தர் இவ்வாறு சொல்றாரு, Pride, it was not a sin of the world nor sin of the flesh but sin of the devil. Pride is one of the character of devil. Pride is one of the character of Satan. சாத்தானுடைய குணாதிசயத்துல ஒண்ணு பெருமை. சாத்தான் எப்படி விழுந்து போனான்? தேவனை ஆராதிக்கிற கேருபா இருந்தான். லூசிபர் அவன் அழகுள்ளவனா இருந்தான். அவனை போல அழகு யாருமே இல்லை. ஆனா அவனுக்குள்ள மேட்டியமம் வந்து தேவனை போல மாறணும்னு சொல்லி என்னைக்கு அந்த வடபுறத்தின் ஆலயத்தை அந்த மேல் இடத்துக்கு நான் போவேன்னு சொல்லி அவன் பெருமைப்பட்டானோ அப்போதே அவன் தள்ளப்பட்டான். So we need to be very careful. We need to be very careful not to fall in pride. விடாதபடிக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பெருமைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக மூன்றாவது பாடம் இந்த உசியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முடிக்கலாம். Never distracted from your calling. Each one has a calling. கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். You need to stick on that. அந்த அழைப்புல அந்த பொறுப்புல கவனம் செலுத்தி அதுல உங்களுடைய எஃபர்ட் போட்டு அதுல போகணும். வேதத்துல வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:17. நேரம் இல்லாதனால நான் வேகமா வாசிக்கிறேன். அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணி அவனவனை அழைச்சது எப்படியோ அவனுக்கு கொடுத்தது எப்படியோ அப்படியே நடக்க கடவன். அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 7:20. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். 1 கொரிந்தியர் 7:27. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். உங்களுடைய அழைப்பு என்னவோ அந்த அழைப்புல நீங்க நிலைச்சிருக்கணும். அவன் அழைப்பு. உசியாவினுடைய அழைப்பு என்ன? What was the calling of King Uzziah? He was called to be a king, not to be a priest. 16 வயசுல ராஜாவா ஆகிறதுக்கு அழைக்கப்பட்டான். அவன் ஒரு ஆசாரியனாக அழைக்கப்படலை. ஆனா அவன் என்ன பண்றான்? இப்ப போய் பலிபீடத்துல போய் தூபம் காட்டுறதுக்கு நிற்கிறான். வேதம் சொல்லுகிறது, பலிபீடத்துல என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பலிபீடத்தை சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். பலிபீடத்தை சேருகிற அந்நியன், பலிபீடத்துல இவனுக்கு என்ன வேலை? பலிபீடத்துல பலி காட்டுறதுக்கு, பலி செலுத்துறதுக்கு இவன் அழைக்க அங்க ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். அந்த பலிபீடத்துல போய் நிற்க கூடாது. ஆனா இவர் போய் தான் பலப்பட்ட பின்பு அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்த பிறகு போய் பலிபீடத்துல போய் பலி காட்டுறதுக்கு நிற்கிறார். வேதம் சொல்ல அவன் நெத்தியில குஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்ல. Uzziah as his father began well but entered poorly. ஆரம்பம் அவனுடைய வாழ்க்கையில நல்லா இருந்துச்சுங்க.
தேவனுடைய தரிசனங்களில் வல்லவனாக இருந்த அந்த சகரியாவினுடைய வழி நடத்துதல் இப்படி நடந்தான். ஆனால் பலப்பட்ட பின்பு மேட்டிமை ஆகி பலிபடத்தில் போய் பலி செலுத்துறதுக்கு நிற்கிறான். அவனுடைய வாழ்க்கையில அங்கதான் வீழ்ச்சி ஆரம்பித்தது. He was called to be a king, not to be a priest. வேதம் சொல்லுகிறது என்னாகும் 18:7 பலிபீடத்தை சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். நிறைய நேரம் இல்லை, அதனால வேகமா சொல்றேன். என்னாகும் 16:10 ஆசாரிய பட்டத்தை தேடிய கோராகின் வம்சத்தாரும் விழுந்து போறாங்க, அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். 1 சாமுவேல் 13:9 12:14 சவுல் போய் பலி செலுத்த நிற்கிறான். அங்கேயும் அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய ராஜாங்கம் அங்கிருந்து அவன்கிட்ட விட்டு எடுத்து போகிறது. உசியா வந்து பலிபீடத்தின் மேல தூபம் காட்ட நின்ன உடனேயே அவருடைய நெத்தியில குஷ்டம் வந்தது. குஷ்டம் மாத்திரம் வந்து வரலங்க. ஆமோஸ் 1:1 படிக்கலாமா? ஆமோஸ் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாச்சுதான். 2 வருஷம் இவன் போய் எங்க போய் பலிபீடத்துல போய் பலி காட்ட நின்னானோ, பலி செலுத்த நின்னானோ, பூமி அதிர்ச்சி வந்துச்சான் சகரியாவின் நாட்கள். அடுத்து சகரியா 14:4-6 உசியாவின் காலத்துல பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னு சொல்லி சொல்லு பாருங்க. அந்த நாட்டுக்கே பூமி அதிர்ச்சியில் எத்தனை பேர் செத்து இருப்பாங்க. இஃப் யூ மிஸ் யுவர் காலிங் யூ வில் பிரிங் நாட் ஒன்லி ப்ராப்ளம் ஃபார் யூ, யூ வில் பிரிங் த ப்ராப்ளம் ஃபார் யுவர் நேஷன் ஆஸ் வெல் அஸ் யுவர் ஃபேமிலி. உங்களுடைய அழைப்பை விட்டு மாறி நீங்க போகனா உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாத கேடை நீங்க கொண்டு வர போறதில்ல, உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாத கேடு உண்டாகும், உங்களுடைய தேசத்துக்கே ஆசீர்வாத கேடு உண்டாகும். சகரியாவின் நாட்களில சகரியா 14:4-6 படிக்கலாமா? 4-6 சொல்லப்பட்டிருக்கு. சகரியாவின் நாட்களில் உண்டான பூமி அதிர்ச்சி உண்டாச்சுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சி தப்பி ஓடி போகும் போனது போல் ஓடி போவீர்கள். உசியாவின் நாட்கள்ல பூமி அதிர்ச்சி உண்டாச்சலாம். எப்போ போய் பலிபீடத்துல போய் பலி செலுத்த நின்னாரோ, ராஜாவை அழைக்கப்பட்டவர் போய் பலி செலுத்த நிற்கும் போது பூமி அதிர்ச்சி உண்டாகுது. அவன் நெத்தியில குஷ்டம் உண்டாகுது. கடைசி வரைக்கும் குஷ்டரோகி அப்படின்னு இந்த பட்டம் அவனை விட்டு போகல. சாகிற வரைக்கும் கர்த்தர் அவன் மேல கிருபை வச்சார். கர்த்தர் அந்த இடத்துல அவனை கொண்டு இருக்கணும், ஆனா அவனுக்கு ஒரு கிருபை வச்சிருந்தார். கடைசி வரைக்கும் குஷ்டரோகி. He was called as a leper. He died as a leper. He was rejected from his kingship. He could not enter the palace. He could not enter the temple. பாருங்க, அவன் அரண்மனைக்குள்ள போக முடியல, அவன் ஆலயத்துக்குள்ள போக முடியல. கல்லறை கூட ராஜாக்கள் அடக்கம் பண்ற கல்லறையில் அவனை வைக்கல. கடைசியில் அவன் குஷ்டரோகிங்கிற பேரோட தான் போய் சேர்ந்தான். குஷ்டரோகிங்கிற ஒரு பேரோட தான் போய் சேர்ந்தான். So we need to be careful. Stick on your calling. Do not distracted from your calling. உங்களுடைய அழைப்பில் நிலைத்திருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் நிலைத்திருங்கள். அந்த பொறுப்பை முழு பலத்தோடு நீங்கள் நிறைவேற்றுங்கள். You will be successful. பிகினிங் எவ்வளவு முக்கியமோ, ஆரம்பம் எவ்வளவு முக்கியமோ, முடிவும் அவ்வளவு முக்கியம். நன்றாக ஆரம்பித்த அநேகர் முடிவில் சொதப்பிட்டு போயிருக்கிறாங்க. அதே போலதான் அந்த உசியா. He was humble till the death. He was humble till the death. சாகிற வரைக்கும் அவன் தாழ்த்தப்பட்டு போனான். He begin well is not enough, but God wants to finish well. We need to fulfill God's purpose.
அப்போஸ்தலர் 13:36 படிக்கலாம். அப்போஸ்தலர் 13. தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனுடைய சித்தத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினான். You need to fulfill God's purpose in your life. You will know what is the purpose of God in your life. தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழியில் 26:17 சொல்லுகிறது, தனக்கடா வழியே போகையில் தனக்கடாத வழிக்கு தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போலுக்கு. உங்களுக்கு அடுத்த உங்களுடைய பிசினஸ் நீங்க பாருங்க. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். உங்க வேலையை நீங்க பாருங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்புல, தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புல கவனமா இருங்க. அங்க பார்த்து இங்க பார்த்து அவனை பார்த்து இவனை பார்த்து அப்படிலாம் ஆகணும் இப்படிலாம் ஆகணும் நினைக்காதீங்க. உசியாவுக்கு இருந்த பிரச்சனையே தான். ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் கிங், அவன் ராஜாவா இருந்தான். ஆசாரியனுடைய பட்டத்தை இச்சித்து அதுல போய் பலி செலுத்த போய் கடைசி வரைக்கும் குஷ்டரோகம் அவனை விட்டு போகல. கேயாசி போல குஷ்டரோகம் அவனை விட்டு போகல. நீதிமொழிகள் 27:8-10 படிக்கலாமா? தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இப்படி இருப்பான். உங்க ஸ்தானத்தை விட்டுறாதீங்க. உங்க ஸ்தானத்தை விட்டு விடாதீர்கள். ஒரு கூட்டை விட்டு ஒரு குருவி போச்சுன்னா அதுக்கு இளைப்பாறுதல் இராது, அதுக்கு பாதுகாப்பு இராது. அதே போலதான் உங்களுடைய பொறுப்பை விட்டு, உங்களுடைய அழைப்பை விட்டு நீங்கள் வழி மாறி போனீர்களே ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பு இராது, உங்களுக்கு இளைப்பாறுதல் இராது, உங்களுக்கு நற்கீர்த்தி இராது, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய எல்லைகளில் இராது. ஸோ நேர்த்தியான பாதையில நீங்க நடக்கணும், உண்மையா நடக்கணும். ஸோ நம்ம 3 காரியம் நம்ம உசியாவினுடைய வாழ்க்கையில படித்தோம். 1, we need a godly mentors. ஆவிக்குரிய வழிகாட்டிகள் நமக்கு வேணும். 2வது நம்ம படித்தோம், pride leads to fall. பெருமை வீழ்ச்சிக்கு நேராக நடக்கும். 3வது பாடம் படித்தோம். என்ன பாடம் படித்தோம் அப்படின்னா, 3வது பாடம், never distracted from your calling. உங்களுடைய அழைப்பை விட்டு வழி மாறி போகாதிருங்கள். அப்படி நீங்கள் உங்களுடைய அழைப்பிலே நிலைத்திருந்தீர்களே ஆனால் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.